மஸ்கட் தமிழ் குடும்பம் நடத்தும் தின்னுக்கோரி வர்ணத்துக்கு போகலாமா? கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக மஸ்கட்டில் ஒரு சென்சேஷனல் நியூஸாகவே இருந்துச்சு. எப்படா இந்த ப்ரோக்ராம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மஸ்கட்டை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி கிராண்டான ஃபங்க்ஷன்லாம் வெரி ரேருங்க. ஸோ அதுவும் ஆம்பி தேட்டரில் வச்சுன்னா நிறைய பேர் வர ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அதோட ஆம்பியன்ஸ் ஆகட்டும், அந்த மியூசிக் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படியே நம்ம ஊரில் இருந்த மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்கெங்கே இருந்தாலும் கிளம்பி வந்துருவாங்க. ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்கு அந்த மாதிரிக்கே ஆரம்பிச்சிருச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூஸ், அப்புறம் வந்து நிஷா அவங்க தான் ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க. நம்ம பாக்கியராஜ் சார், பூர்ணிமா மேம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. நிறைய சூப்பர் சிங்கரோட பிளேபேக் சிங்கர்ஸுமே வந்திருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. இன்ட்ரோவில் ஃபுல்லாக சாமி பாட்டாக போட்டு அப்படியே பக்தி பரவசமாக ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழ் சாங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு ஒரே குத்து தாங்க. செம்ம டான்ஸஸ், அரங்கமே அதிர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. இதில் நடுவில் நிஷா ஆண்ட்ரூஸ் அவங்கெல்லாம் வந்து ஸ்டேஜை விட்டு இறங்கி கீழே இறங்கி ஒரே டான்ஸை போட்டதுனால மக்கள்லாம் அப்படியே ஆறாவரமாக கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு யாஸ்மின் கூட போயிட்டு கிருத்திகா அனுஷ்காவும் ஒரே டான்ஸு தான் அங்கே பாட்டுக்கு செம குத்திட்டு இருந்தாங்க. என்னமோ நம்ம ஊர் பாட்டை கேட்டாலே இந்த மாதிரி சவுண்டோட அப்படியே தன்னறியாமையே உள்ள ஒரு ஆட்டம் வந்துடுதுங்க. இவ்வளோ மக்கள் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக க்ரௌடடாக இதை பார்க்கவே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பாக்கியராஜ் சாருக்கு வந்து சாதனையாளர் விருதும் கொடுத்து கௌரவிச்சாங்க. அதோட நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கோ நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.